அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நாம் நமது இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். புதியவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது இதுவரை உங்களுடைய அனுபவம் நீங்கள் அன்மியூட் பண்ணி பகிர்ந்து கொள்ளலாம். இன்று நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து நாம் 7 சக்கரங்களும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஆரம்ப வகுப்பில். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதுவரை அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி இல்லாவிட்டால் நாம் நேரடியாக வகுப்புக்கு செல்வோம். அனைவரையும் சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். கடந்த வகுப்பில் நாம் மெழுகுதிரி ஒளி மூலமாக சுத்திகரிப்பை பற்றி பார்த்தோம். அறிமுகம் பார்த்தோம். நீங்கள் வீட்டில் செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மெழுகுதிரி நீங்கள் இந்த ஒளி விளக்கு மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது மெழுகுதிரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். மெழுகுதிரி பயன்படுத்துவதாயின் கொஞ்சம் தடிப்பான மெழுகுதிரியாக பயன்படுத்துங்கள். சுவாலை ஒளி நன்றாக இருக்கும். மற்றும் மெழுகுதிரி இவை பயன்படுத்தும் போது அவதானமாக பயன்படுத்தவும். இவ்வாறு நீங்கள் பயன்படுத்தினால் அது பாதுகாப்பானதாக இருக்கும். இன்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மற்றும் மெழுகுதிரி ஒன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு இடது நாடிக்கு ஒளி தத்துவம் நன்றாக வேலை செய்தால் தேவையாக இருந்தால் நீங்கள் நமது இடது நாடி தூய்மை சமநிலைப்படுத்தும் போது நீங்கள் மெழுகுதிரியை பயன்படுத்தலாம். மேலும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் நமது தியானம், அதாவது நாம் இலகுவாக எமது மனம் உடல் இரண்டும் இலகுவாக இருந்தால்
தியானம் சிறப்பாக செயல்படும். இந்த இலகுவாக இருப்பதற்கு எமது மன எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அவை அவை அமைதி அடைய வேண்டும். அவை அமைதி அடைவதற்கு நமக்கு நாம் முழு கவனத்தையும் அங்கு அவற்றில் வைக்காது, எமது பிரச்சனைகள், கவலைகள், எமது எண்ணங்களில் வைக்காது ஆத்மாவில் நாம் வைப்போம். ஆத்மாவை பொறுப்பேற்றுக் கொள்ள அனுமதிப்போம். எமது கவனத்தை ஆத்மாவில் வைப்பது என்பது எமது கவனத்தை தலை உச்சிக்குழி பிரம்மராந்திரத்துக்கு எடுத்து செல்வது. சிறு குழந்தைகளில் அது அந்த துடிக்கும் பகுதி, அது ஏற்கனவே சிறு குழந்தைகள் நாம் பிறக்கும் போது அது திறந்திருந்தது. ஆனால் பின்பு அது மூடிவிட்டது. ஏனென்றால் எமது விழிப்புணர்வு அங்கு இருக்கவில்லை, எமது கவனம் அங்கு செல்லவில்லை. உலக விடயங்களில் வெளியில் எமது கவனம் சென்று விட்டது. ஆனால் மீண்டும் நாம் கவனத்தை அங்கு கொண்டு செல்லும் போது அந்த பகுதியை நாம் தளர்வடைய செய்து அது மெதுவாக திறக்கின்றது. அதன் மூலமாக குண்டலினி எண்ணெய், குண்டலினி சக்தி மேல் எழுந்து எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியோடு இணைக்கின்றது. எனவே எமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை நாம் விடுத்து அதற்கப்பால் எமது மனது கப்பால் ஆத்ம நிலைக்கு, எமது ஆத்மாவில் கவனத்தை கொண்டு செல்வோம். நமக்கு தெரியும் நாம் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை. ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. எனவே நாம் கவனத்தை அங்கு கொண்டு செல்கின்றோம், எமது மூலத்துக்கு. நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு நாம் எமது கவனத்தை கொண்டு செல்கின்றோம். எமது கவனத்தை தலை உச்சிக்கு எடுத்து செல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், சில நேரங்களில் அந்த தியான நிலைக்கு, அந்த ஆத்ம நிலைக்கு செல்வது கடினமாக இருந்தால் இந்த எண்ணங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சொல்லுவோம், இவை என்னுடையவை அல்ல. இவை முக்கியமாக இவை வருவது எமது அகங்காரம் அல்லது மமகாரம் மூலமாக. எனவே இந்த அகங்காரம், மமகாரத்தை நாம் எம்மை வழி நடத்த அனுமதிக்க கூடாது. அதிலிருந்து வரும் எண்ணங்கள் எம்மை வழி நடத்த முடியாது. அதனால்தான் நமக்கு பிரச்சனைகள், கவலைகள் ஏற்படுகின்றது. ஆத்மா நிலைக்கு நாம் ஆத்மாவிடம் எம்மை பொறுப்பேற்க விட்டுவிடும் போது ஆத்மாவில் இருந்து வரும் வழிகாட்டல் எமது உள்ளுணர்வு மூலம், ஞானம், அறிவு மூலம், உள்ளுணர்வு மூலமாக வழிகாட்டப்படுகின்றது. எனவே அந்த தியான நிலைக்கு நாம் செல்லுவோம். இப்பொழுது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து தலை உச்சி குழி சற்று கீழ் நமது சஹஸ்ராரம் இருக்கின்றது. 1000 நரம்புகளின் முடிவு நமது மூளையில். பிறகு சுழுமுனை நாடி, மூலாதாரம். இதில் நாம் அமைதி அடைய முடிகின்றதா என்று பார்ப்போம். சுவாசம் அமைதியாக சுழுமுனை நாடி வழியாக நடைபெறட்டும். இரு கைகளையும் அவதானித்துக் கொள்வோம்.
இந்த அமைதி நிலையில் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி சிறிது பார்ப்போம். மூல ஆதாரம் நமது வாழ்வின் ஆதாரம். இந்த சக்தி மையம் பெல்விக் பிளக்சஸ் அல்லது இடுப்பு நரம்பு என்று அழைக்கப்படும். இடுப்பு நரம்பு அது நமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இந்த சக்தி மையம் இருக்கின்றது. இது அங்கிருக்கும் நமது உடல் பகுதிகளையும் உள் உறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. நமது சூட்ச்ம சரீரத்தில் நமது மூலாதார சக்கரத்தின் பங்கை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த சக்தி மையம் நமக்குள் தூய்மையை தருகின்றது. தூய்மை எளிமையை நமக்கு தருகின்றது. கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத ஒரு குழந்தை உள்ளத்தை நமக்கு தருகின்றது. இந்நிலை ஒரு குழந்தைகளில் காணப்படும் மகிழ்ச்சியான ஒரு நிலை. அந்த நிலையே இந்த சக்கரத்தால் நமக்கு கிடைக்கின்றது. ஞானம், கண்ணியம், சமநிலை, மற்றும் நமக்கு வழிகாட்டுகின்றது. எமது வாழ்வில் நமக்கு வழிகாட்டியாக அமைகின்றது. அதாவது எமது வாழ்வின் நோக்கத்தை நாம் சரியாக நோக்கி செல்ல நமக்கு வழிகாட்டுகின்றது. மற்றும் இந்த சக்தி மையம் பூமி தத்துவத்தோடு இணைந்து இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பஞ்ச தனிமங்களில் 5 தனிமங்கள் இருக்கின்றது. இந்த சக்கரம் பூமி தத்துவத்தால் ஆக்கப்பட்டது. எனவே பூமியோடு இணைப்பை எப்பொழுதும் கொண்டிருக்கும். இதனால் நமக்கு இயற்கையோடான ஒரு இணக்கத்தை தருகின்றது. இயற்கையை நாம் புரிந்து கொள்கின்றோம். அந்த இயற்கையோடு நமக்கு ஒரு இணக்கத்தை தருகின்றது, அமைதியை தருகின்றது. இதுவே மூலாதார சக்கரம் நமது சூட்ச்ம சரீரத்தில் நமக்கு தரும் சக்திகளாகும். இவை நேர்மறையான சக்திகள், பண்புகள். இந்த களங்கமில்லாத குழந்தை உள்ளம், பாரபட்சம், அங்கு பாரபட்சம் இல்லை. நேர்மையான அறிவு நேர்மையானதாக இருக்கும். அங்கு கள்ளம் கபடமோ சூதுவாதோ இல்லை. இவ்வாறான குழந்தைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான பெரியவர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் மிகவும் நேர்மையான அறிவு கொண்ட ஒரு இருதயம், எளிமையான தூய்மையான இருதயமாக இருக்கும். அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களை புண்படுத்த மாட்டார்கள். மற்றவர்களை முழுமையாக மதித்து ஒரு நேர்மையான அறிவோடு இருக்கும் தன்மை. காரணத்தால் மூலாதார சக்கரம் மூலமாக நாம் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தலாம். இந்த மூலாதார சக்கரத்தின் பண்புகள் குறைவடையும் போது சக்தி இழக்கப்படுகின்றது. அதனாலேயே நோய்கள் ஏற்படுகின்றது. எனவே இதை சரி செய்வதன் மூலம் நாம் எம்மை மீண்டும் ஆரோக்கியமானவர்களாக கொண்டு வரலாம். இது 4 இதழ்களை கொண்டது. இதனுடைய தனிமம் பூமி தத்துவம். இதனுடைய இருப்பிடம் நமது தலையில் பிடரி, பின்பக்க பிடரியாகவும், உள்ளம் கைகளில்
அந்த மணிக்கட்டுக்கு சற்று மேல் பகுதியில் இருக்கும் உள்ளங்கை பகுதி. கால்களில் எமது குதிக்கால் பகுதி, மூலாதார சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் அங்கு முடிவடைகின்றது. இவ்வாறு முடிவடைவதால் நாம் அங்கு எமது இந்த சக்கரத்தின் சக்தி சக்தி நிலையில், அதாவது சக்தி குறைந்த நிலையில் இருக்கும் போது அவற்றை எமது கைகளில் நாம் உணரக்கூடியதாக இருக்கும். அது சமநிலையாக இருந்தால் அதையும் நாம் உணரலாம். எமது கைகளில் அங்கிருந்து அந்த நரம்பு முடிவு மூலமாக அங்கிருந்து ஒரு மெல்லிய இளம் காற்று ஆக அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை நாம் காணலாம். எமது பின்பக்க பிடரியில் ஒரு குளிர்ச்சி, இரு உள்ளம் கைகளில் அந்த மணிக்கட்டுக்கு சற்று மேல் அந்த புள்ளியில் ஒரு குளிர்ச்சி அல்லது சூடாக இருந்தால் அது சூடாக இருந்து பின்பு குளிர்ச்சியாக மாறும். அதை நாம் உணரலாம். மற்றும் நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதாரத்தில் ஒரு லேசான ஒரு உணர்வு, ஒரு மெல்லிய குளிர்ச்சியை நாம் உணரலாம். எனவே இந்த மூலாதார சக்கரத்தை பாதிக்கும் மிக முக்கியமான தன்மைகள், அவற்றை நாம் தவிர்ப்போம். தந்திர குணம், முக்கியமாக தூய்மையின்மை, தூய்மையின்மை எமது பவித்திரத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. அதுவே எமது பவித்திரம், எமது தூய்மை, எளிமைக்கு எதிரான அனைத்தும் எமது மூலாதார சக்கரத்தை பாதிக்கின்றது. முக்கியமாக எமது கவனத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சிந்தனைகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தவறான புத்தகங்கள் படிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவை எமது சக்கரங்களை, அதாவது தேவையில்லாத எமது கவனத்துக்கு நாம் கொண்டு வருவதை அதன் மூலமாக தவிர்க்கலாம். எமது மூலாதாரம் சக்தி இழக்கும் போது ஞாபக மறதி, குழப்பம், வாழ்க்கையில் நாம் குழப்பம் அடைகின்றோம். சரியான நோக்கை, எமது வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது சிக்கலில், குழப்பங்களில் மாட்டிக்கொள்கின்றோம், கவலைகளில் மாட்டிக்கொள்கின்றோம். மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்களும் இந்த மூலாதார சக்கரத்தின் பாதிப்பால் ஏற்படுகின்றது. மனநோய்கள் முக்கியமாக, ஏனென்றால் மூலாதார சக்கரம் இடது நாடியோடு தொடர்புடையது. இயற்கையோடு இசைந்து வாழ நமக்கு உதவுகின்றது. இயற்கைக்கு மாறான செயற்கை வாழ்க்கை முறையில் இருந்து நாம் விலகி இருக்க நமக்கு இது உதவுகின்றது. செயற்கை வாழ்வில் நாம அதில் ஈடுபாடு இல்லாது ஒரு இயற்கையை விரும்பும், இயற்கை நேர்மை விரும்பும் ஒரு நபராக நாம் மாறுகின்றோம். மூலாதார சக்கரத்தை நீங்கள் சமநிலைப்படுத்துவதை தியானம் மூலமாக நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வரலாம். எண்ணங்கள், கண்கள், எண்ணங்கள், நமது வார்த்தைகளில் நாம் உண்மை, நேர்மை, தூய்மையை கடைபிடிப்பது, பூமியின் மீது அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் உதவும். மற்றும் தியானத்தின் போது இந்த உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் எமது விழிப்புணர்வுக்கு அவை வரும்போது அது நமது சக்கரங்களை தூய்மைப்படுத்த உதவுகின்றது. காலை மாலை
தியானம் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு தேவை ஏற்படும் போது ஒளி தத்துவம் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எமது கவனம் முக்கியமாகின்றது. கவனத்தை அமைதியாக தலையுச்சி குழிக்கு எடுத்து செல்லுவோம். தலை உச்சி குழியில் நீங்கள் குண்டலினி அணையின் வெளிப்பாட்டை குளிர்ச்சியாக உணர முடிகின்றதா என்று பாருங்கள். தேவை ஏற்படின் உங்களோட வலது கையை தலை உச்சி குழியில் வைத்து நீங்கள் கவனிக்கலாம். பின்பு சற்று 2 அங்குலம் மேல் உயர்த்தி நீங்கள் அவதானிக்கலாம். இந்த நிலையில், இந்த குளிர்ச்சியான நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் நாம் அவதானிப்போம் இருதய மட்டத்தில் வைத்து. எனது கைகளில் எனது எளிமை, தூய்மை, எனது அன்பு, கருணை தெய்வீக நுண் அதிர்வுகளாக பாய்கின்றதா என்பதை நாம் கவனிப்போம். இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இன்றைய சமநிலைப்படுத்தலை ஆரம்பிக்க முன்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு இடது நாடி பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். இடது நாடி சமநிலை ஒவ்வொரு நாளும் முக்கியமாகின்றது. நமது இடது நாடி நமது கடந்த கால பிரச்சனைகள், வலது நாடி நமது அகங்காரம், எதிர்கால பற்றி நாம் சிந்திப்பது. அவற்றை நாம் குறைத்து, நமது அகங்காரம் மமகாரத்தை நாம் குறைத்து, நமது இந்த மனதின் தொல்லைகளுக்கு அப்பால் ஆத்மாவை நாம் பொறுப்பேற்க அனுமதிக்க வேண்டும். எனவே ஆத்மாவிடம் நாம் செல்ல வேண்டும். நமது கவனத்தை வைக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜியின் இந்த அருள் உரையை நாம் கேட்போம். This is the left side which we get, and ultimately with these left side problems we get physical pains. It's very painful to have left side problems. It's very, very painful. The pain cannot be explained, no one can understand, nobody can cure it, you can't tell anyone, and people think that you are fussing, they give you psychological treatments. You just don't understand why this pain is within you. And this pain comes to you from left side, the subconscious. The beyond the subconscious is the collective subconscious. And this collective subconscious is the one where whatever is created from
the beginning up to today in the creation is within. And once you go to the subconscious, you just get lost there. You are so overpowered by this power of subconscious that it is beyond you to understand it, beyond you to get out of it, and beyond you to not to succumb to it. And it goes on increasing. Like I asked some people, why did you go on doing it? When you knew that you were not doing it, somebody else was doing it, still why did you continue to do it? They said, Mother, we were under a blanket. It was darkness. We didn't know where we were moving. And we were just going on and on and on. And as I told you last time, feeling guilty is the biggest blockade. It's the biggest blockade. Because once you start feeling guilty, that the center on the left gets blocked and it's very difficult. And you don't know why you are feeling guilty. All the time you're feeling guilty, but you don't know why you're feeling guilty. Why these ideas of guilt are coming to you. That this feeling of guilt keeps you away from joy, from enjoying anything, from being spontaneous. Why? And this explains why we sometimes are miserable for nothing. Actually, God has not created us to be miserable. He has made us so beautifully, so carefully. He has created us with such love and compassion not to make us feel miserable, not for anything. He doesn't give us any diseases, no problems. But we have done these things to ourselves by going to extremes on the left or the right. As I am today talking about only on the left, I would say that to feel miserable for nothing at all is also wrong, is being unjust to yourself. The people who are left-sided must know that they are the spirit, that they are that beauty which has to come, which has to express itself, that they are not the people who have to suffer all the time and to live like miserable people. They are not. But because they take so much upon themselves, bear so much upon themselves, they become like that. And to avoid that bearing up, they may take to some other habits. You see, many people take to alcohol also for reason because they can't bear the pangs of life. They can't bear. That's why they take to. But once the spirit is awakened within you, you become so strong. You become so joyous, so spontaneous that all these things drop on. All those things, so-called diseases, so-called habits, just drop. And you become a new blooming personality. Now, the basics of having this center within you, you can blame God for that. Why did He give us these centers on the left-hand side? What was the need? He should not have given us these left-sided ones, so we would have been just in the center to go. But the trouble is, the human beings have to know in their own freedom how to deal with themselves. They have to learn little hard way, the wisdom. They have to know by going to extremes, they have suffered. They have to realize it. Because if they have to become truly, absolutely free, they have to rise in their wisdom. If they are not wise people, then they cannot enter into the kingdom of God because they will be abandoned people. Say, people who are abandoned, who don't understand any laws and regulations, if you get them in England, we'll have to put them in jail. In the same way, human beings who have not got that wisdom within themselves, through sufferings only one learns, but we should not ask for suffering. When we ask for sufferings, we are asking actually for mistakes to begin with. How will you suffer if you do not commit mistakes? So when we ask for sufferings, we are committing mistakes. So what we should ask for is nothing but our spirit. And if you ask for your spirit, it is your own and you have to get it. It is in your own right that you are going to get it.
எப்பொழுதும் நாம் ஆத்ம நிலையில் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பான நிலை, எம்மை சமநிலையில் வைத்திருக்கும் நிலை, எம்மை முழுமையான தூய அறிவோடு ஞானத்தோடு எமக்கு பாதுகாப்பை தந்து எம்மை ஊட்டமளித்து வளர்ச்சி அடைய செய்யும் நிலை. ஸோ அதையே ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள். எமது இடது நாடியை நாம் இலகுவாக சமநிலைப்படுத்துவதற்கு எமது கவனத்தை ஆத்மாவிடம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது நாம் எமது இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். கடந்த காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு துன்பம் நிறைந்ததாகவோ, எம்மை பாதிக்கப்பட்டிருந்ததாகவோ எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் முடிந்து விட்டது. நான் இப்பொழுது தூய ஆத்மா. இடது கையை நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு நேராக வைத்து வலது கையை பூமி தத்துவத்தில் நாம் வைப்போம். நமது இடது நாடி நாம் பார்த்தோம் என்றால், இடது நாடியை பார்த்தால் இந்த இடது நாடி எமது மூலாதார சக்கரத்தில் மூலாதார சக்கரம் அந்த அடிப்பாகத்தில் ஆரம்பித்து மேலே சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது மமகாரமாக முடிவடைகின்றது. அது இடது நாடி மூலாதார சக்கரத்தோடு தொடர்புடையது. எனவே பூமி தத்துவம் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்துகின்றது. இதில் நாம் கேட்க வேண்டியது, இந்த இடது நாடி அதிகமாக பாதிப்படைந்திருந்தால், உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மனதில் எந்த அளவு பாதிப்பு இருக்கின்றது, மன சோர்வு, கடந்த கால நிகழ்வுகள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தால், நீங்கள் சிறிது ஒரு கிழமைக்கு ஒளியை பாவித்து இடது கையை தூய்மைப்படுத்தி பாருங்கள். இடது கைக்கு முன்னால் ஒரு மெழுகுதிரி ஒளியை வைத்து அந்த ஒளியை உங்கள் கையில் படுமாறு வைத்தால் போதும். விரும்பினால் இன்னொரு மெழுகுதிரியை உங்களுடைய பின்பக்கத்தில் ஒரு அடி தூரம் தள்ளி உங்களது இடது நாடி பக்கத்தில் ஒளிபடுமாறு நீங்கள் வைத்து இந்த இடது நாடி சுத்திகரிப்பை செய்யலாம். பிரச்சனை இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னொரு மெழுகுதிரி உங்களுடைய இடது பக்கத்தில் நீங்கள் வைக்கலாம். இவ்வாறு 3 மெழுகுதிரி வைக்கலாம். 3 பாவிக்கலாம், 2 பாவிக்கலாம், ஒரு மெழுகுதிரியும் பாவிக்கலாம். இப்பொழுது நாம் வைத்து நாம் பிரார்த்திப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது கடந்த கால அனைத்தும் முடிந்து விட்டது. அனைத்து கடந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், பாதிப்புகள், எனது பிழையான எண்ணங்கள், பிழையான வாழ்க்கை, தவறான செயல்கள் அனைத்தும் முடிந்த ஒன்று. அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி எனது ஆத்மா, எனது இடது இருதயத்தில் எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். தங்களால் நான் ஒரு தூய ஆத்மா. கவனத்தை ஆத்மாவில் வைப்போம். தலைவிட்டு குளிர். ஆத்மா எம்மை கவனிப்பதை நாம் கவனிப்போம். எண்ணங்கள் வந்தால் அவை எமது அகங்காரம் மமகாரத்தின் வேலை. அவற்றை மன்னித்து விடுவோம்.
இவை அல்ல, இவை என்னுடையவை அல்ல, நான் அவற்றை மன்னிக்கின்றேன் என்று எமது மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு நாம் செல்லுவோம். சரணடைவோம். பணிவு பணிவு பணிவோடு சரணடைவோம். நாம் தெய்வீகத்திடம் கேட்போம். நாம் மற்றவர்களை மன்னிப்பது போல் என்னையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனது தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது எமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பிக்கின்றது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் சுவாதிஸ்தான 2வது சக்கரத்தில் ஆரம்பித்து மேற்சென்று நெற்றியில் குறுக்கிட்டு அகங்காரமாக முடிவடைகின்றது. அது வலது நாடி சுத்திகரிப்புக்கு நீர் தத்துவம் மிகவும் உதவக்கூடியது. எனவே இப்பொழுது உப்பு நீரில் நாம் கால்களை வைத்து வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்துவோம். மற்றும் மிக விரைவாக வலது நாடியின் வெப்பங்களை தணிப்பதற்கு ஒரு ஐஸ் பொதியை எமது கல்லீரல் வலது பக்க வயிற்றின் மேற்பகுதியில் ஒரு ஐஸ் பொதியை நாம் இவ்வாறு ஒரு துணியால் நாம் ஒரு 10 நிமிடம் உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது கட்டிக்கொள்ளலாம். அது உங்களுடைய வலது நாடியில் இருக்கும் மேலதிக வெப்பங்களை விரைவாக தணித்து அமைதி அடைய நமக்கு உதவும். இப்பொழுது நமது வலது கை மடியில் இடது கை ஆகாயத்தை நோக்கி, இங்கு நாம் ஆகாய தத்துவம் நம்முடைய களைப்பு, மேலதிக வெப்பம், அதாவது எமது மன உடல் தொழிற்பாடுகளால் ஏற்பட்ட களைப்பு, மேலதிக வெப்பம் அனைத்தையும் ஆகாய தத்துவம் உறிஞ்சிக் கொள்கின்றது. இதில் பிரார்த்திப்போம், தாயே எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது அகங்காரத்தால் ஏற்படும் எண்ணங்கள், கோபங்கள், மற்றவர்களை அதிகாரப்படுத்துவது, மேலதிகமாக உடல் உழைப்பு, வேண்டாத செயல்கள், இவற்றால் ஏற்படும் களைப்பு, வெப்பம் அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றிவிடுங்கள். நான் தனித்தவன் அல்ல, நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. இந்த உண்மை எமக்கு மன ஆறுதலை தர வேண்டும். நான் தனித்தவன் அல்ல, என்னை ஒருவர் 24 மணித்தியாலம் அன்போடு கவனித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அங்கு கவனத்தை வைக்கும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எனவே எமது கவனத்தை நாம் மீண்டும் எமது ஆத்மாவிடம் கொண்டு செல்வோம். எமது கவனத்தை தூய்மைப்படுத்தி எமக்கு அறிவூட்டும்
ஆத்மாவிடம் நமது கவனத்தை கொண்டு செல்லும். தலை உச்சி குழி தளர்வடைந்து அது மூலம் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தெய்வீக நுண்ணதிர்வுகள் மெதுவாக வெளிவருவதை அவதானிப்போம். வலது கை இடது கை இரண்டும் நன்றாக குளிர்ச்சி அடைவதை அவதானிக்கலாம். வலது கை மூலமாக நுண்ணதிர்வுகள் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் உட்சென்று இடது கை மூலமாக நமது வெப்பம் வெளியேறுவதை அவதானிக்கலாம். வெப்பம் வெளியேறிய பின்பு குளிர்ச்சி வெளிவருவதை அவதானிக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உணரலாம். இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இந்த இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்திய பின்பு எமது மனம் ஆறுதல் அடைகின்றது. இந்த ஆறுதலான நிலையில் எமது நடு நாடியில் எமக்கு ஞான சக்தி, ஞானத்தை தரும் சக்தி, எம்மை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்லும் சக்தியை வேலை செய்ய விட்டு விடுவோம். சுழுமுனை நாடியில் நாம் ஒன்று நமக்கு அவசியமாகின்றது. இந்த தியானத்தில் நாம் நேர்மையோடு இருக்க வேண்டும். தூய விருப்பத்தோடு நேர்மையோடு நாம் இதில் இருக்க வேண்டும். உண்மையோடு இருக்க வேண்டும். நேர்மையோடு உண்மையோடு நமது கவனத்தை ஆத்மாவில் நாம் வைப்போம். முழுமையாக ஆத்மாவை பொறுப்பேற்றுக் கொள்ள அனுமதிப்போம். நாம் ஸ்ரீ மாதாஜி இடம் உதவி கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளைக்கு வாருங்கள். எனது மூளையை உங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள். நமது வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். அங்கு சூடாக இருந்தால் அது குளிரும் வரை நாம் காத்திருப்போம்.
நன்றாக குளிர்ச்சியை உணர்ந்ததும் நமது வலது கையை ஒரு 2 அங்குலம் மேல் உயர்த்துவோம். இப்பொழுது இந்த தலை உச்சிக்கும் நமது வலது கை உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதியில் நன்றாக குளிர்ச்சி பரவுவதை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். அதை உணரும் வரை நாம் கையை அங்கு வைத்திருப்போம். நீங்கள் உணர்ந்ததும் மெதுமெதுவாக வலது கையை கொஞ்சம் மேலே மேலே அந்த குளிர்ச்சி உங்கள் கையை தொடர்ந்து பரவுவதை மேலே மேலே உங்கள் கையை கொண்டு செல்லும் போது அந்த குளிர்மையும் அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம். அவ்வாறு அந்த குளிர்ச்சி நீங்கள் உணரும் வரை மேலே மேலே கையை கொண்டு செல்லுங்கள். நன்றாக கை மேலே சென்று இனி நீங்கள் மேலே கொண்டு போகாத நிலைக்கு கையை கொண்டு சென்று பாருங்கள். அந்த நிலையில் எமது கை 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். குளிர்ச்சி நன்றாக உணர முடிகின்றதா என்று பாருங்கள். இப்பொழுது மெதுவாக வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது இடது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். வைத்து குளிர்ச்சி நன்றாக வரும் வரை அங்கு வைத்துக் கொள்வோம். அனுபவம் எதுவானாலும் ஆத்மாவிடம் நாம் சரணடைவோம். எனவே கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. இந்த குளிர்ச்சியோடு நமது கையை 2 அங்குலம் கொண்டு செல்வோம். நன்றாக குளிர்ச்சியை உணரும் போது நாம் மெதுவாக கையை மேலும் மேலும் மேலெடுத்து செல்வோம். மெதுவாக அந்த குளிர்ச்சியோடு ஒரு நிலையில் கை முழுமையாக மேலே சென்று அந்த நிலையில் எமது 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்நிலை முழுமையாக நமது இடது நாடியை தூய்மைப்படுத்தும். நாம் வலது கையை வைக்கும் போது நமது வலது நாடியை தூய்மைப்படுத்தும். இப்பொழுது மெதுவாக நமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது கவனம் எங்கு இருக்கின்றது? தலை உச்சிக்கு மேல் ஒரு 4-5 அங்குல உயரத்தில் நாம் அங்கு வைத்துக் கொள்வோம்.
பிரேமாதிச்சி எனது கவனத்தில் வாருங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் மூலாதாரம் மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். நமது கவனத்தை நாம் தலை உச்சிக்கு மேல் ஒரு 4-5 அங்குல உயரத்தில் வைத்து அங்கிருந்து கொண்டு நமது மூலாதாரத்தை கவனிப்போம். கவனத்தை அங்கு வைக்க கடினமாக இருந்தால் நமது வலது கையை நாம் அங்கு கொண்டு செல்வோம். அங்கிருந்து கொண்டு நமது மூலாதாரத்தை கவனிப்போம். மூலாதாரத்தில் நாம் தியானிப்போம். உறுதிமொழிகள் சொல்லி நடு மூலாதாரம் நாம் கேட்போம், தாயே என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். அந்த கள்ளம் கபடம் சூதுவாதில்லாத தூய்மையான எளிமையான நேர்மையான அறிவு கொண்ட குழந்தை உள்ளம். அந்த குழந்தை உள்ளத்தோடு என்னை எப்பொழுதும் வைத்திருங்க. நமது இடது மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திப்போம், உங்கள் அருளால் நான் களங்கமில்லாது குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தன் நம்பிக்கையோடு நாம் இதை சொல்ல வேண்டும். தாயே உங்கள் அருளால் நான் களங்கமில்லாது குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தூய்மையோடு எளிமையாக நேர்மையான அறிவோடு இருக்கின்றேன். இப்பொழுது வலது மூலாதாரம் இங்கு தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்ல வேண்டும், தாயே நீங்களே எனக்குள் இருக்கும் எதிர்மறையானவற்றையும் எனக்கு வெளியில் இருந்து என்னை தாக்கும் எதிர்மறை அனைத்தையும் அழிப்பவர் தாங்களே, அழித்தொழிப்பவர் தாங்களே. எனக்குள் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள், ராட்சச குணங்கள், எனது மூலாதார சக்கரத்துக்கு எதிரான எண்ணங்கள் அனைத்தையும் அழித்தொழிப்பவர் தாங்களே. நான் முழுமையின் ஒரு அங்கம், பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். பரபிரம்மம் நம்மை கவனித்துக் கொள்கின்றது. அந்த தெய்வீக நம்பிக்கையோடு நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம்.
இப்பொழுது நாம் ஸ்ரீமாதஜியின் அருளுரையை கேட்போம். மூலாதார சக்கரத்தை பற்றி ஆற்றும் உரை. But as Kundalini rises, on every center, you start getting the light of that center. At the first center, you get back your innocence. Your eyes become innocent. Your behavior becomes innocent. You are not filled with lust and greed. You don't look at things with lust and greed, but you look at things with innocence, which is a very big thing that people have lost, and that you get back. And such a person develops many qualities. One of them is that such a person is full of fragrance. Such a person has a tremendous gravity. Tremendous gravity. And such a person has tremendous dynamism, and attraction is a bad word, so I don't want to use it, but magnetic. His magnet is awakened within him. This is the center of your magnet, of the earth. Such a person develops a tremendous sense of roads, and sense of direction. You place him anywhere, he will know where to go, like birds. You place birds anywhere, they know which side is north, south, east, west. In the same way, you also develop your lost innocence and your magnet within you, by which you have proper direction. But the highest of all, you develop the proper direction to wisdom, which is a wise thing to do. You just don't do stupid things. You just don't do. Even if you ever try to do it, you will not do it, because you know it is so stupid. Just you don't do it. I mean, it is so simple to be wise than to be stupid. Because if you have to be stupid, you have to go out of the way to be stupid and idiotic. But if you want to be normal and wise, is the easiest thing to do. But what people do is to do things that would make them more and more stupid, nonsensical. Because also some people told me they do it, the reason being they think they have a nuisance value. Like in London now we have one funny stuff going on, they call it what? Punk rock. You see, it's a funny stuff. Now, poor things, they don't know what they are doing. And I think only value of that punk rock system is this, that they try to sort of make a nuisance out of them so that people feel attracted towards them, or sort of a significance out of them. But when you become a realized soul, you realize your significance, because you understand you are part and parcel of the whole, and that your significance is to give realization to others. The highest of highest. That's what you have to do. Now you are a saint. And that's how the whole attitude of cheapishness, of outward shallowness finishes, and you become a serene, dignified personality. This is not possible through any sermon, any lecture. It's only possible when the Kundalini rises, you become like a very dignified child. Very dignified child. I had seen one beautiful painting done of Mother Mary being taught first time. If you see her as a child, she's a very dignified personality. As a child, she's about 10 years of age. I have seen my own grandchildren who are not very old, but extremely dignified. They walk like kings, behave like kings. In every behavior,
you find there's such a dignity. They'll never do something shallow. They'll never ask for anything. They never weep for anything. They never cry for anything. They're so dignified and they understand it so well what is dignity is. I don't have to tell them because they're born realized. In the same way, you become that. Nobody has to tell you that do this or do that. But you understand that you must have self-respect. This happens to you automatically. This is actualization. Nobody has to tell you that you be dignified, you just become. I have seen people who were absolutely absurd. Even from this punk rock we got some people. And they were so changed that people could not recognize them. But one thing bad has happened with this punk rock, that they put some sort of dye in their head, and since then their eyes became very weak. Because these dyes, I think, make the optic lobe covered with some sort of a color, and you can't see properly, and the eyes became very weak. And it took some time for us to remove the effect of those dyes from their head. We go headlong. What's wrong? There's nothing wrong in this world if it is a stupid fool. But for a wise man, there are very many things which are absolutely wrong, and there are very many things which are absolutely correct. So you develop your wisdom by this first sentence. மூலாதார சக்கரத்துக்கு சிறிது உடல் பயிற்சி செய்து கொள்ளலாம். அந்த மூலாதாரம் முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் அந்த தசைகள் என்பவற்றை தளர்வடைய செய்து நமது மூலாதாரத்தை உடல் ரீதியாக ஒரு லேசான நிலைக்கு கொண்டு வர இது உதவும். இந்த எக்ஸசைஸ் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி இரு கால்களின் பாதங்களையும் ஒன்றோடு ஒன்று வைத்து உள்முகமாக மெதுவாக எடுத்து இந்த இரு கால்களையும் நாங்கள் அந்த பட்டர்ஃப்ளை, அதாவது வண்ணாத்து பூச்சி செட்டை அடிப்பது போல் மேலும் கீழும் கொண்டு சென்று ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்தால் நீங்கள் பூமியில், அதாவது நிலத்தில் அமர்வது மிகவும் இலகுவாக உங்களுக்கு இருக்கும். இந்த நிலத்தில் அமர்வது கடினமாக இருப்பவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி செய்யலாம். இந்த உடற்பயிற்சி செய்யும் போது நீங்கள் அவதானமாக மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பியுங்கள். முதல் நாளைக்கு ஒரு நிமிடம் செய்து பாருங்கள். அவ்வாறு ஒரு 2-3 நாளைக்கு 1 நிமிடம் செய்து போட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு 5 நிமிடம் வரை நாம் போகலாம். இது மிகவும் அந்த முழந்தண்டு அடிப்பாக தசைகளை மிகவும் ஒரு இலகுவாக வைத்திருக்க உதவும். அதனால் நாம் நிலத்தில் அமரும் நிலை நமக்கு நன்றாக கிடைக்கும். மூலாதார சக்கரம் நன்றாக வளம் அடைந்திருந்தால் நாம் நிலத்தில் அமர்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே பிரச்சனை இருந்தால் நாம் இந்த உடற்பயிற்சியை சிறிது தியானத்துக்கு முன்பு நாம் சிறிது செய்து கொள்ளலாம்.
இன்றைய இந்த தியான நிலையை நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சௌஸ்வர. இரு கைகளையும் கூப்பி நமது சக்கரங்களின் அனைத்து நற்பண்புகளையும் வணங்கி நாம் கைகூப்பும் போது எமக்குள் இருக்கும் நற்பண்புகள் மட்டுமல்ல, மற்றவர்களில் இருக்கும் நற்பண்புகளையும் நாம் வணங்குகின்றோம். வணங்கி ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். மற்றும் இந்த உடற்பயிற்சி வீடியோ பார்க்க விரும்பினால் எங்களுக்கு அறிய தாருங்கள், நாங்கள் போடலாம். ஃபேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் நீங்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். உங்களுடைய தியான அனுபவங்கள் அல்லது கேள்விகள் ஏதும் இருந்தால் நமக்கு அறிய தரலாம். மற்றும் கலந்துரையாடல் மிகவும் அவசியம். கலந்துரையாடும் போது அது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல உதவியாக இருக்கும். இன்றைய உரையில் ஸ்ரீ மாதாஜி சொன்னார், அந்த இடது நாடி பற்றிய உரையில் ஏன் அவ்வாறு இருக்கு ஒரு நிலை, இடது நாடி வலது நாடி பாதிப்புகள் நமக்கு வருகின்றது, அவை ஒன்றும் இல்லாது நம்மை சமநிலையாக இறைவன் படைத்திருக்கலாம் தானே என்று ஸ்ரீ மாதாஜி சொன்னார். நாம் எமது சுதந்திரத்தில் நாம் அனைத்தையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எமது சுதந்திரத்தில் நாம் தேட வேண்டும். ஞானம், எமது சுதந்திரத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வரும்போது நாம் அதை எவ்வாறு அடைந்தோம் என்று அதன் மகிமையை நாம் அறிந்து கொள்வோம். அதுபோல் இங்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது. சயோகா தியானத்தில் நீங்கள் தியானத்தை தொடர்வது முழுக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. அது உங்கள் சுதந்திரத்திலேயே நீங்கள் தொடர்கின்றீர்கள். எனவே நீங்கள் உங்கள் சுதந்திரத்தில் நீங்கள் உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கின்றது. நீங்கள் எங்களோடு ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நாம் அன்போடு முழு நேர்மையோடு உங்களுக்கு எம்முடைய அனுபவத்திலிருந்து உதவி செய்ய நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். உடற்பயிற்சி வீடியோ பார்க்க விரும்பினால் நாம் போடலாம்.
தேவையா? தேவை என்றால் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. அதோட பேசுங்க போடுங்க பாப்பேன். ஓகே. என் ஃப்ரெண்ட் இருக்கிறா, அப்ப அவருக்கு பாப்பேன் சொல்றேன். ஓகே ஓகே. குட் குட். Yesterday I told you about the physical side. Is how to physically achieve the balance by doing all these movements and all that, and then also raising your kundalini like that. And how to put certain chakras in places. Like first of all the Muladhara, which is very important. Muladhara chakra. For that the exercise, as I told you, has to be with both the feet. Can we try that again? Just to put both the feet together. No. And try to pull it towards yourself. No. With this hand. Holding it. Yes. Towards yourself. And push the thing down. Yes. Now, the other way round you can do it, is to push it downward and pull. Yes, with the hands, you push it down. Yes, now, push it up. The heels should. Yes, now, push it towards yourself. Again. Now, put it down on the sides. இந்த நிலையில் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், இந்த கால்கள் இரண்டையும் கீழ் நோக்கி செலுத்தும்படி. ஆரம்பத்தில் சில வேளை கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அதாவது வண்ணாத்தி பூச்சி செட்டை அடிக்கிற மாதிரி இந்த இரு முழங்கால்களையும் மெதுவாக இப்படி மேலே கீழே கொண்டு வரும் போது அது ஒரு சிறிய ஒரு தசைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸை, ஒரு பயிற்சியை கொடுக்கும். ஆனால் இதை நீங்கள் மெதுவாகத்தான் செய்ய வேண்டும். மெதுவாக செய்யும் போது ஒரு கிழமையில் நீங்கள் ஒரு 5 நிமிடம் செய்யக்கூடியதாக இருக்கும். Stiff, I must say. All right, again. Now I'll tell you we may try another thing for this. Is to put your one foot across and one foot like this. Let's see. Push it. Now it's better that way. Now push it up. Push. Is this one upward? Just push it how much you can. Push that down. Yes. Push one down and one push up. It's better. Now the other one you do the same way. Push that down at the same time. Now push that up. With one hand you can push that up, one hand you can push that down. Would be better idea. Now like this. Just try. Hold it from the sides. Hold it from the sides, like he's holding. No, that hand. That, put it on your hand. Yes. Now hold it, this foot, with the left hand. With the left hand. It doesn't go that side. Like the way he's sitting. All right. It's all right. Now push it down. This one and push that up. Push that up and push this down. Now the other one you try. Now the other one you try. Again. Can you do it? Can you? No. That one down now. Which one was? Yes, correct. Now. This is the other way, huh? Just push that one down as much as you can. Push this out. Now you will see it will little bit open out. Now see yourself. Is it opening out?
Now put it down again. See. Is it better now for sitting? Better. Now see now, is it better? Slightly. It's better now. Less strain, yes. Yes, yes. You see, gradually it will work out. Gradually it will work out for you people. Because you're not used to it, huh? So at this age also it's rather difficult. But it will work out gradually. That you sit like that. From now if she sits like this, you see from the very childhood, then she can never sit like that. Shine? Can you sit You like still that? understand? Let's see. Let's see. If Sit you like can that, sit. sitting. Ah. So be like cross for meditating. Ah, good. You can do it. You are good. Excellent. She's good. Ah, that's better. They're very supple, mother. That's supple. But you see, that's how you grow up. And then when you do not, you give up this habit. Once you start sitting on a chair, then you give up the habit, and then the chair becomes, you see. The way she was sitting, I cannot sit. The way she was sitting, it's a bit like that, and she sits right down on the floor. Yes. She has her legs out there. It's just, it's really strains the back of the legs. ஸோ ஸ்ரீமாதிஜி இந்த வெஸ்டர்ன் ஆக்களுக்கு வந்து 2 விதமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தார். ஸோ முதலாவது இது நல்லது. அது செய்ய முடியாதவர்கள் 2வது கொஞ்சம் கொஞ்சம் செய்தால் முதலாவது எக்ஸசைஸை செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் படிப்படியாக அது முன்னேற்றம் அடைவதை நாம் காணலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் தியானத்துக்கு அமரும் போது ஒவ்வொரு நிமிடம் செய்து பிறகு 5 நிமிடமாக நாம் கூட்டலாம். வேற ஏதும் கேள்விகள் இருக்கின்றதா? ஜெயஸ்ரீ மாதாஜிமா. ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க. ஆமா, அது வந்துட்டு நீங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் காமிக்கும் போது அது பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் இப்ப மறுபடியும் அது பண்ணல. அந்த வீடியோவை வந்து அனுப்பி தரணும். அது அப்ப நல்லா இருந்தது. மறுபடியும் அந்த எக்ஸசைஸ் பண்ணது விட்டது. அதனால இப்ப மறுபடியும் அதை பார்த்து பண்ணலாம். அனுப்பி தர முடியும். ஓகே, எஸ். அது பண்ணும்போது நல்லா இருக்கும். இன்னைக்கு மூலாதார சக்கரத்துல பண்ணும்போது நல்ல ஒரு இதுமா, ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுமா. ஆமா, ஒவ்வொரு விளக்கங்களும் நீங்க மெதுவா நீங்களை வந்து அப்படியே தவழ்ந்து நடந்து அப்படி கைப்பிடிச்சு பூட்டி உங்க இன்னும் ரொம்ப நம்ம இன்னும் பொறுப்பு நிறைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு நிறைய அந்த பொறுப்புகள் வந்து அன்னை வந்து இந்த ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்க நம்ம இன்னும் வந்து உற்சாகப்படுத்தி மேல நீங்க கொண்டு போறீங்க. ரொம்ப நன்றிமா. ஜெயஸ்ரீ மாதாஜிமா. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜிமா. அம்மா இன்னொன்னு சொல்லுங்க. காலையில நீங்க அந்த மெடிடேஷன் முடிக்க நான் கட் பண்றேன். அப்போ வந்து நீங்க இங்க தென்காசியா காரைக்குடி இருக்கீங்களான்னு கேக்குது. ஆனா கட் ஆகி வெளியில வந்துட்டேன். அப்புறம் ட்ரை பண்ணா வர முடியல. நீங்க கேட்டீங்க. நீங்க காரைக்குடியில தான் இப்ப இருக்கிறேன். ஓகே ஓகே. அது அந்த கிளாஸ் வந்துட்டு
ஓகே, ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் ஒளிபரப்பை இப்பொழுது நிப்பாட்டுகின்றோம்.